இதற்கு மேலும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேட்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்ப தான் யோசிப்பாங்க. இப்ப தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதுல நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்ல நீங்களா உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி ஒன்னெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி சார், என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்னு சொல்ல போற, நாங்க எதையும் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்தில் எங்க கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டுடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது. பல வாய்ப்புன்றது சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக அந்த கேள்வி எல்லாம் நீங்க எல்லாம் அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கோ உங்களுக்கு சோசியல் மீடியாவில் அடிக்கிறதுக்கோ இல்லங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்க உங்க அறிவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த ஹைட்ல இருந்த இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்திருக்கல சார். டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் பல முறை சொல்றேன், நீங்க அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும்.